வணக்கம் நண்பா நண்பீஸ், ஈத் முபாரக். இந்த பக்ரீத்துக்கு நிஷாக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கத்தார்ல இருந்துட்டு ஈத் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பண்டிகைனாலே எல்லாருமே ஹாப்பினஸ் பிளஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ செலிப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் சூக் வாக்கிஃப்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல போனால் ஃபுல்லாக எங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ஸ்டிச்சிங்கான அசசரிஸ் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் தான் நிஷா ரிவீல் பண்ணாங்க இந்த வாட்டிக்கான ஈதோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்களே ஸ்டிச் பண்ண போகிறதா. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாராக்கும் அவங்களே தான் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போடுறது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டால் அது ரொம்ப பெரிய ஹாப்பினஸாக இருக்கும். கத்தரில் ஸ்டிச்சிங் மெட்டீரியல்ஸ்க்கான அசசரிஸ் ப்ளஸ் மெட்டீரியல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. எங்களோட இன்ஸ்டா பேஜில் இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். 27th May 2026, அதாவது இன்னைக்கு தான் ஈதோட ஃபர்ஸ்ட் டே. நேற்று நாங்கள் ஃபேமிலியாக அரஃபா நோன்பு இருந்தோம். நோன்பு முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் ப்ரேயருக்கு எக்ஸைட்டாக எங்களோட ஃபேமிலியோட போயிருந்தோம். நான் சொன்ன அதிர்ச்சி வேற ஒன்றும் இல்லைங்க, இன்ப அதிர்ச்சி நிஷாக்கு கொடுக்கலான்னு வாப்பாக்கு டிக்கெட் புக் பண்ணி வர வச்சுருந்தேன். நிஷாக்கு எப்பவுமே பக்ரீத் அவங்களோட ஃபேமிலியோட ஸ்பெஷலி வாப்பாவோட இருந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அரபிக் மந்தில் இன்னைக்கு தான் அவங்களோட பர்த்டே. பக்ரீத் அன்னைக்கு தான் நிஷா பிறந்தாங்க. ஸோ நாங்கள் ஈதோட நமாஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வக்ராவோட கிராண்ட் மாஸ்க்கு தான் வந்திருந்தோம். நீங்கள் வக்ரா சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஜும்மா பிரேயருக்காவது வந்து பாருங்க. இந்த மாஸ்க் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்டீரியரும் அவ்வளோ நல்லா இருந்தது. எங்க கூட சேர்ந்து கலிஃபத்துல்லா பாய் இன்னைக்கு வந்திருந்தாரு. இன்டீரியர் எல்லாம் பார்த்துட்டு வாப்பா இவ்வளோ நல்ல ஒரு மாஸ்க்கு கூட்டிட்டு வந்தோம், மதீனால இருந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த பக்ரீத் பெருநாளை நம்ம கிரேட்டர் ஈத் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஹஜ் பெருநாளோட சேர்ந்து வரதுனால இதுக்கு ஒரு கிரேட்டர் ஈத்ன்ற மாதிரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பர்டிகுலர் கிரேட்டர் ஈதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. மெஹந்தி, நியூ ட்ரெஸ்ஸஸ், ஈத் ப்ரேயர், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மீட் அண்ட் க்ரீட் பண்ணுறது இதெல்லாம் நார்மல் ஃபெஸ்டிவலில் பண்ணுறது தான். பட் இது இல்லாமல் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபெஸ்டிவலில் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் தான். ஈத் அல் அதா, அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈதுக்கு நாங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக். ஈத் முபாரக். கத்தார்ல எங்க பக்ரீத் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறீங்க. அதுவும் இல்லாமல் எங்க அப்பா அம்மா எல்லாருமே ஊர்ல இருந்து எங்க கூட வந்து பக்ரீத் செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, நாங்கள் இன்னைக்கு ஆடு வாங்க வந்திருக்கோம். ஆடெல்லாம் செக் பண்ணி ஃபேமிலியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுலேருந்தே டீகோட் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கறதுக்கு தான் வக்ரால இருக்க ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். எக்கச்சக்கமான ஆடு வந்து இங்கே இருந்தது. அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த வாட்டி வரும்போதே இந்தியா இல்லைனா பாகிஸ்தானோட ஆடு தான் வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வந்திருந்தோம். இதுக்கு நடுவில் நாங்கள் போகிற ஷாப்போட ஒரு ஆடோட ரேட் எல்லாம் கேட்டுட்டு போயிருந்தோம். ஆடோட ரேட்லாம் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு. எங்களுக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆடு எப்படி இங்கே கத்தரில் வாங்குறது அப்படின்றத மட்டும் பார்க்க வராம எங்களுக்கு சப்போர்ட்டிவா எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா எல்லாரும் கூட சேர்ந்து வந்திருந்தாங்க. இந்தியாவுக்கு போக முடியலையே அப்படின்னு நாங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தோம். வாப்பாவை மட்டும் நான் கூட்டிட்டு வந்து நிஷாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தேன். பட் எங்க கூட அவங்க எல்லாரும் வந்தப்போ எங்க ஃபேமிலியே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. வாப்பாவும் அம்மியும் அவ்வளோ ஹாப்பியா இந்த வாட்டி ஆடு வாங்க வந்திருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ சொந்தங்களோட நாங்கள் போய் ஒன்னா ஆடு வாங்கி இந்த பெருநாளை இவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோன்னு அவங்க இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே எனக்கு பக்ரீத் அம்மி வீட்டுக்கு போகிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஒன்றா வந்து நாங்கள் எல்லாம் ஒரு கசின்ஸ் எல்லாம் மீட்டப் பண்ணி ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அதே மொமெண்ட்டை இங்கே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் கூட வந்தது. ஸ்பெஷலி இந்த ஆட்டு மந்தைக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா இந்தியாவில் நாங்கள் ஒரு கசின்ஸ் ஒரு பாய்ஸாக மட்டும்தான் நாங்கள் போய் ஆடை பார்த்து அதை என்ன மாதிரி ஆடு இப்போ வாங்கணும் ஏதுன்றதை தெரிஞ்சுட்டு நாங்கள் வாங்குவோம். பட் இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக அதுவும் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க இந்த ஆடுங்களெல்லாம் பார்க்கும்போது. இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் இந்தியாவில் மிஸ் பண்ணுவோம். பட் கத்தரில் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. என்னதான் அவங்க டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க, ஈவன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாகவும் இருந்தாலும் அவங்க எல்லாரும் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் ஒரு நல்ல ஒரு ரிலேட்டிவ் பாண்டுக்காக தான் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பர்டிகுலர் பெருநாளை கொண்டாடினாங்க. ஸோ அப்படி கொண்டாடும் போது இந்த பெருநாள் இன்னமும் பெருநாளாகவே ஆகி எங்களுக்கு இன்னும் ஹாப்பினஸ் அதிகமாக கொடுத்துச்சு. பார்க்குற உங்களுக்கும் இதே மாதிரி ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் பண்ணால் போதும். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு எப்பவுமே ஹாப்பினஸாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள்
நீங்க பாக்குற இந்த ஆடெல்லாம் 2600 கிட்ட சொன்னாங்க. இந்த பர்டிகுலர் ஆடு அரௌண்ட் 2000 சொன்னாங்க. இங்கேயே வந்து நம்ம ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கட் பண்ணிக்க முடியும். ஒரு டோக்கன் வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் பில்டிங்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க டோக்கன் நம்பர் வரும்போது அவங்க கால் பண்ணுவாங்க. போயிட்டு நீங்க கட் பண்ண ஆடை வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த கேப்ல தான் நான் எல்லா ஆடையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஆடு வாங்கும்போது இந்த மாதிரி பல்லு பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அப்புறம் தான் நிஷா சொன்னாங்க, அதோட ஏஜ் தெரியணும்னா பல்லு பார்த்து வாங்கணுமா. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்க ஆளை கூட்டிட்டு போனீங்கன்னா ஆடு வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதோட நிஷா கிட்ட இருக்க ஒரு அடிஷனல் டேலண்ட் என்னன்னா பார்கெயின் பண்றது. இந்த ஆடை கிட்டத்தட்ட 2000 ரியால் சொன்னார் அவரு. அவங்க பேசியே அரௌண்ட் 1400க்கு இந்த ஆடை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ பார்கெயின் பண்றதும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நிஷா வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes பார்கெயின் பண்ணி இவர்கிட்ட இருந்து இந்த ஆடை ஒரு 1400க்கு நல்ல டீலுக்கு முடிச்சாங்க. வாங்கின ஆடை அல்லாஹ்க்காக நாங்க குர்பானி கொடுத்தாச்சு. குர்பானி பண்ண மீட்டை நம்ம 3 பங்கா பிரிக்கணும். குர்பானி பத்தி தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிஷா வந்து 3 பங்கா அந்த மீட்டை பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து நம்ம ஃபேமிலிக்கான, அதாவது எங்களோட ஓன் பங்கு. இன்னொன்று வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது. மூணாவது இருக்க பங்கு நம்ம ஏழைகளுக்கு, அதாவது யாருக்காவது வாங்க முடியாம இருப்பாங்க அவங்களுக்கு இது ஷேர் பண்ணணும். ஸோ அம்மி வீட்லயும் சரி இங்கேயும் சரி நிஷா வந்து அதை கரெக்டா பங்கு போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பங்கு போட்டுட்டாங்க. பங்கு போட்டு முடிச்சோன்னா இந்த வாட்டி கார்டன்லயே நாங்க வந்து பிரியாணி குக் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம். நமாஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அரௌண்ட் 10 o'clock வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி கார்டனில் உட்காந்து பிரியாணி பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நிஷா வந்து இன்னைக்கு கார்டனில் ஃபுல் செட்டப் வந்து பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து செட்டப்லாம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. இண்டோரில் வந்து நம்ம அந்த அவுட்சைடில் எல்லாமே க்ளீன் பண்ணுறது நல்ல பாப்பா வந்து அவரோட குடல் எங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாது. ஜீவிதாக்கு மட்டும்தான் க்ளீன் பண்ண தெரியும். அதுக்கு அவ்வளோ பொறுமை வேணுன்றது அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்கள் கார்டனோட பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இந்த பர்டிகுலர் பிரியாணி வந்து குக் பண்ணோம். ஸோ கார்டனில் இருக்க அந்த மம்முட்டியை எடுத்துகிட்டு சும்மா நிஷா போஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ நிஷாக்கு சப்போர்ட்டிவாக என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயத்தெல்லாம் அங்கே பண்ணிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, நிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த பிரியாணி பண்ணும்போது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியாணி மட்டும் இல்லை, நிறைய ஸ்பெஷல் டிஷ் ஈதுக்காக நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணி இந்த வாட்டி நாங்கள் சென்னை பிரியாணி மேக் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு சைடு 2 ஜீவிதாவும் குடலில் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ எங்களோட குக்கிங் பார்க்கறதுக்காக பறவைகள்லாம் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. இந்த கார்டன் அட்மாஸ்பியர்ல நிஷா குக் பண்றது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நிஷாவை ரசிச்சுட்டு பிரியாணி வந்து குக் பண்றத ஸ்மெல் பண்ணிட்டே நாங்க வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருந்தது ஒரு செம்ம ஃபீல். இதுக்கு நடுவில் பின்னாடி இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம அந்த பிரியாணி குக் பண்றது வேற லெவல் ஃபீல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணினாலே அது நிஷா பிரியாணி தான். நிஷா பிரியாணி டேஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எங்க காம்பவுண்ட்ல மேஜர் ஆஃப் த பீப்புள் வந்து நிஷாவோட பிரியாணிக்கு ஃபேனுன்னே சொல்லுவேன். இந்த வாட்டி அம்மி ஸ்பெஷலா கஜ்ராவும் குலோப் ஜாமுனும் வந்து இந்த பர்டிகுலர் ஈதுக்கு பண்ணியிருந்தாங்க. ஃபைனலி டச்சா இந்த வாப்பா வந்து இந்த மட்டனை வந்து அதில் போட்டு கொதிக்க விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஊரில் இருந்தே யூனிட் அரிசி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ யூனிட் அரிசி வாங்கிட்டு வந்து அதை தான் வந்து க்ளீன் பண்ணி இன்னைக்கு இந்த பிரியாணியில் வந்து சமைக்க போகிறோம். நாங்கள் அறுவடைலாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு சில செடி வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தது. ஏன்னா வந்து சம்மர் வந்தாச்சுன்றதுனால நிறைய செடி வந்து காஞ்சிருச்சு. எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் வருது. எங்கள் யார்டு பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் மினி டூராக இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் பிரியாணி சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கலிஃபத்துல்லா பாயும் ஜித்துவும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது இல்லாமல் ஸ்ரீனி ப்ரோ, அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் குடல் வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஜீவிதாவும், கார்த்திகா ப்ளஸ் சதீஷ் ப்ரோ வந்து அந்த சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் ப்ரோவும் பிரியாவும் வந்து அப்பப்போ எங்களுக்கான பிரியாணிக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக கோபிகா வந்து எங்களுக்கு சீக்ரெட் ரெசிபிலாம் சொல்லி அந்த மரலபார் ஸ்டைல் ஒரு பிரியாணியும் வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் இந்த யூனிட் அரிசின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது இதுதான். ஸோ அந்த யூனிட் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதை லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தம் போடுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே திருப்பி பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது. ஸோ இன்னும் ஒரு 1 year வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குர்பானி கறியில் நம்ம பிரியாணி சாப்பிட்றது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம நார்மல் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இந்த ஈதுக்கு நிறைய பேர் வந்து ஊருக்கு போக முடியாமல் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்களும் அதே ஃபீலிங்ஸோட தான் இருந்தோம். பட் இருந்தாலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஒரு குட்டி மீட்டப் மாதிரி பண்ணி இந்த பர்டிகுலர் பிரியாணி வந்து நாங்கள் சமைச்சோம். இதே மாதிரி நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஈதோ இல்லை எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும், ஈதுன்னு இல்லை எந்த ஃபெஸ்டிவல்னாலும் உங்கள் குட்டியாக ஒரு மீட்டப் மாதிரி பண்ணி அந்த செலிப்ரேஷன் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஊரை மிஸ் பண்ண மாட்டீங்க. பிரியாணியோட ஃபைனல் டச்சாக தம் போட போகிறாங்க. ஸோ கார்த்திகா தம் போடுறதுக்கு
பண்றதுக்காக தான் அந்த பர்டிகுலர் பாத்திரத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட ஈதோட லாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பண்டிகையில எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து பண்டிகையை கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நிஷாரா டைரியை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து கேதரா ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம். நிஷாரா டைரியோட யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு குரூப் இருக்கு. இது வந்து எல்லா கத்தார்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பிளஸ் எல்லா பர்டிகுலர் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் பிளஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரியாணி சாப்பிட்ட எல்லாருக்கும் பிரியாணி பிடிச்சிருந்து லைக் பண்ணாங்க. நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நிஷாரா டைரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் இந்த பக்ரீத் திருநாள் அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சேர்த்து நிஷாரா டைரி சார்பாக